நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடத்த மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பிறகு தான் நீங்க நெனைச்ச டைரக்ஷனுக்கு மார்க்கெட் போகுது. பட் இது மேஜிக் இல்ல. ஆனா இது தவறாக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு ட்ரேட்லயும் ஒரே தவற தான் மீண்டும் மீண்டும் செய்வீங்க. சரிங்களா? இந்த சீக்ரெட் நான் இந்த வீடியோல ஃபுல்லா ரிவீல் பண்ண போறேன். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம டாபிக் போலாம். இப்போ இந்த வீடியோல ரீட்டெய்லரோட சீக்ரெட் லாஸ்ட்டா நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உங்க இஷ்யூ சொல்றேன். இந்த இஷ்யூ நீங்க ரீட்டெய்லரோட கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடத்த அழகா மார்க்கெட் எடுத்துட்டு ஒன்று ஆப்போசிட் போகும், இல்லைனா நீங்க நினைச்ச டைரக்ஷனுக்கு போகும். இதுதான் 2 ரூல். ஆனா ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது தெரியும் மார்க்கெட்டுக்கு. இது எப்படி மார்க்கெட்டுக்கு தெரியுது அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க நம்ம பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன், ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவான மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த இடத்துல ஒரு சூட்சுமம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடத்த எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் ஏரியா அந்த இடத்துல எப்படி வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறது அபோவ் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், பிலோ சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஸ்விங் லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும், ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. பட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கிறது உண்மைதான். ஓகேவா? ஆனால் நீங்கள் பொதுவாக இப்படி பார்க்கக்கூடாது. இதில் ரீட்டெய்லரை கனெக்ட் பண்ணணும். இங்கே தான் நான் சொன்னது ரீட்டெய்லரை கனெக்ட் பண்ண சொல்லி. இப்போது இந்த ரீட்டெய்லர் எங்கே என்ட்ரி ஆகுறாங்களோ அங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. ரீட்டெயிலர் எங்கே என்ட்ரி ஆகுறாங்களோ அங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது பொதுவாக மார்க்கெட்டில் எஜுகேஷன் எப்படி சொல்லித்தராங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா ரீட்டெயிலரும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றபடி தெரியாது. இப்போது ரீட்டெயில் பொதுவாகவே என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது வேல்ஸுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? எப்படின்னா, உங்களை ஒன்று ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ் ஒன்று பண்ணிகிட்ருப்பான். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்காக தான் நான் சொன்னேன், ரீட்டெய்லர் எங்கே என்ட்ரி ஆகுறாங்களோ அங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போது இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ரீட்டெய்லர் எங்கெல்லாம் என்ட்ரி ஆவாங்க அப்படின்றது. எப்படி ப்ரோ நான் அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் என்ட்ரி ஆனீங்க அப்படின்றது எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கள, அந்த என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துச்சுல, அந்த நாலேஜ் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்குனீங்க அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் டாட் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ரீட்டெய்லர் எங்கே என்ட்ரி ஆவாங்கன்றது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? வேல்ஸ் எப்படி அந்த ஸ்டாப் லாஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது, ரீட்டெய்லர் எங்கே என்ட்ரி ஆவாங்கன்றது வேல்ஸுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? பிகாஸ் எஜுகேஷன், ஹவு டு என்டர் த மார்க்கெட், ஹவு டு என்ட்ரி, அப்படிலாம் ஒரு எஜுகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த எஜுகேஷன் அழகாக வேல்ஸுக்கு தெரியும். அதனால் ரீட்டெய்லர் எங்கே என்ட்ரி ஆகுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது ரீட்டெய்லர் எங்கே என்ட்ரி ஆகுறாங்களோ அதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஷார்ட் எடுத்தாங்கன்னா மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், லாங் எடுத்தாங்கன்னா கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இது பளிச்சுன்னு தெரியும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரீட்டெய்லர் எங்கே என்ட்ரி ஆகுறாங்க அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சிக்க உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் என்ட்ரி ஆனீங்க, அந்த என்ட்ரிக்கு உங்களுக்கு எஜுகேஷன் நீங்கள் எப்படி கற்றுக்குனீங்க, ஸோ இதெல்லாம் டாட் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதனுடைய அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், பாய்.